நல்ல தொடர்ந்து கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். DTT சொல்லுங்க. டி, அப்புறம் டி, அப்புறம் ஒரு டி. ஏதோ கொரியர் சர்வீஸ் மாதிரி தெரியுதா? ஹல்லேலூயா. தயவாக எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒரு 2 கடற்கரையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதில் நடந்த சம்பவங்களை வைத்து கர்த்தர் நம்ம மத்தியில் இந்த நாளில் பேசுவாராக. நாம் யார் என்று கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 1-5 வசனங்களை யாராவது சத்தமாக வாசிங்களேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமயமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். ஆமென். Thank you. Hallelujah. யோவான் 6 எடுத்து வைத்தவர்கள் அப்படியே லூக்கா 5ஐயும் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2லையும் நீங்கள் ஒரு மார்க் வச்சுக்கணும். இங்கே ஒரு கடல் காணப்படுகிறது, அங்கே ஒரு கடல் காணப்படுகிறது. இங்கேயும் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2மே என்னது? கடல். அது என்ன கடல்? என்ன கடல்? அது என்ன கடல்? அந்த எனக்கு என்ன? அது திபேரியா கடல். இது அதாவது அது வந்து கலிலேயா கடல். இது கெனசரேத் கடல். கேன்னு வச்சுக்கலாம், சரியா? அது என்னது? கலிலேயா கடல். இது கெனசரேத். அந்த கடல் அருகே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த கடலின் அருகே ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 சம்பவத்திலையுமே இருக்கிற நபர்கள் யார் தான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும். இதில் லூக்கா 5ல் நடக்கிற சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். அதே போல் இந்த பகுதியில் யோவானில் நடக்கிற சம்பவமும் நமக்கு மிகவும் அறிமுகமான சம்பவம். இந்த 2லையும் இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் வேறு வேறு விதமான ஜனங்கள். ஏனென்றால் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 2வது வசனத்தில் இருக்கு, வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை, அதாவது யோவான் 6வது அதிகாரம் 2 வாசிக்கிறேன். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் லூக்கா 5ல் முதல் வசனத்தில் இருக்கு, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். ஹல்லேலூயா. So 2 kind of people are following Jesus Christ because of ஒருத்தர் வந்து வசனத்திற்காக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்கிறது, இன்னொரு கூட்டம் அற்புதம் நடக்கணும், சுகம் நடக்கணுன்றதற்காக. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக சென்ற அநேகர் உண்டு. இதில் அநேக கூட்டங்கள் உண்டு. ஒரு கூட்டம் வந்து கர்த்தருடைய வசனம், ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா, ஆண்டவர் தேற்றுவாரா, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவாரா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவாரா, நாம் எப்படி மாற வேண்டும் என்று சொல்வாரான்னு அப்படி போய்கொண்டே இருந்தார்கள். இன்னொரு கூட்டம் வந்து ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு வியாதி சுகமாகுமா, என் வாழ்க்கையின் விடுதலை உண்டாகுமா என்று ஒரு கூட்டம் போய் கொண்டிருந்தது. இன்னொரு கூட்டம் இருக்கு, 5 அப்போ 2 மீன் இருந்தால் சாப்பாடு கிடைக்கும், அதனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு கூட்டம் பின்னாடியே போய் கொண்டிருந்தது. இன்னொரு கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம், இவரிடத்திலிருந்து ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் அவர் பின்பதாக, ஆமாம், அவருக்கே தெரியாமல் அப்படி பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இப்படி எல்லாம் சம்பவம் நடந்தது. சரி, இதில் நாம் யாருன்றது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் அற்புதத்திற்காக வந்தோமா, வார்த்தைக்காக வருகிறோமா? ஹல்லேலூயா. Just for a miracle or a word of God. அந்த நாட்களில் வார்த்தை தான் யாரு? மனுஷனா வருகிறதற்கு முன்பதாக வேர்டு தான் யாரு? ஆண்டவர்.
அந்த வார்த்தை மாம்சமானதற்கு அப்புறம் தான் எல்லாரும் விசிபிளாக பார்க்க முடியுது. அது வரைக்கும் சவுண்டு கேட்கும். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது கேதுருக்களை முறிக்கிறது, அக்கினியை பிளக்கிறது, காதேஸ் வனாந்தரத்திலே அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம். ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு தருகிறார், வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிப்பாராக அப்படின்னா நடப்பிப்பார். அற்புதங்கள் திரளாய் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். சத்ரு உங்களுக்கு முன்பதாக மடிந்து விழுவான் அப்படின்னா கண்டிப்பாக மடிந்து விழுவான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே என்ன பண்ணணும்னா அப்படி ரிசீவ் பண்ணி, ஆமென் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வீர் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அவர் பிரதானமாக 2 கேள்வியை கேட்கிறது வழக்கம். நீ விசுவாசிக்கிறாயா? சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த 2ஐயும் கேட்பார். அநேகருக்குள்ளே விருப்பம் இருக்கும், வாழ்க்கை மாறணும்னு விருப்பம் இருக்கும், நாங்கள் மாறணும்னு விருப்பம் இருக்கும், வியாதி சுகமாகணும்னு விருப்பம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. இந்த விசுவாசத்தை துவங்குகிறவர் யார் தான் அப்படின்னா ஆண்டவர் தான். ஆனால் விசுவாச வர்றதுக்கு ஆசைப்பட வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அவரை போல நான் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கே அது இல்லைன்ற ஏக்கம் வந்துருச்சுனாவே கர்த்தர் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆமென். ஆமாம், அவரை போல நமக்கு ஒரு கார் இல்லையே, அவரை போல நமக்கு ஒரு வீடு இல்லையேன்றதை விட அந்த ஆளை போல ஒரு விசுவாசம் நமக்கு இல்லையேப்பா அப்படின்னு எப்போ உங்களுக்கு அந்த தாட் வருதோ, இந்த விசுவாசம் சகலவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுகிறவைகளுக்காக தேவனை தேடக்கூடாது. நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, யாராவது ஹோட்டல் போய் இப்படி கை காமிச்சு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்களேன்னு சொல்கிறீங்களா? இட்லி வரும்போது கூட என்ன வந்துடுது? சாம்பாரும் வந்துடுது. நான் ஒரு 50 லட்ச ரூபா அன்பு சகோதரன்ட்ட கொடுத்து, இப்போதைக்கு கிடையாது சொல்கிறேன், அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கோங்க, 50 லட்ச ரூபாய் கார் தான் வாங்கணும் அப்படி நான் சொல்கிறேன். அவங்க கிளம்பி நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷோரூம் போகிறாங்க, ஒரு பாப்புலரான கம்பெனியில் போய் 50 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டெப்னி டயர் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான்னா, ஐயா 50 லட்ச ரூபாய் கார் இருக்குது, கூடவே எதுவும் வந்துடும், இந்த ஸ்பேர் வீலும் ஸ்டெப்னியும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஸ்டெப்னி வீலுக்காக சர்ச்சுக்கு வரல, எதுக்காக வந்திருக்கிறோம்? சர்வ வல்லமையில தேவனை உயர்த்துகிறதற்காக வந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யன்றது ஏதோ காசு கொடுத்தா கிடைக்கிறது இல்லை, விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற, நீங்கள் உயர்ந்தவர்கள், மகா பெரியவர்கள், இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறவைகள் ரட்சிக்கப்படலைன்னா உங்களை விட தாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆமாம், ஆமாவா இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு நபர் எங்களை வேற ஒரு ஸ்டேட்டில் தன்னுடைய ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிட்டார். அது ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனி, இந்த ஷர்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி, கார்மெண்ட் கம்பெனி. கூப்பிட்டு போய் காமிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட மெஷின்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 2-3 பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருந்தோம். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு வரும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர் வச்சிருக்கிற கார் என்ன, அந்த பில்டிங் என்ன, அந்த மிஷின்ஸ் என்ன, வேலை பார்க்குற ஜனங்கள் என்ன, எல்லாரையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆண்டவர் இவரை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொண்டிருக்கிறேன். காரில் வரும்போது அவர் மெதுவாக திரும்பி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு 39 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அது மாறணும்னு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். எத்தனை கோடிகள்? 39 கோடி அல்ல, 39 கோடி. அந்த பகுதியில் அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களே ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. இப்போ நான் பார்த்து பிரம்மாண்டமாக நினச்சி வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, 39 crore எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. வந்துட்டே இருக்கிறோம், வந்தாச்சு. அப்போ இன்னொரு பகுதி, அது கொஞ்சம் ஸ்லம் ஏரியா. அங்கே ஒரு சண்டே சர்வீஸு. அப்போ அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு சகோதரன் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபிச்சே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பக்கத்தில் போய் ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ணோன்னே அவர் சொன்னார், இதில் நாங்கள் மனரம்யமாக இருக்கோம், 1 பைசா கூட எனக்கு கடன் இல்லை. இது 2ம் ஒரே ஊரில் நடக்கிற சம்பவம், சரியா?
இப்போ சொல்லுங்க, இது 2 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னா யார் பெஸ்ட்? ஒரு மனுஷனுக்கு அவர் சொல்றார், ஒரு பைசா கூட எனக்கு என்ன இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் டெப்ட்ஸ். இன்னொருத்தர் சொல்றார், எல்லாமே இருக்கு, ஆனால் கடனும் சேர்ந்து 39 கோடி இருக்கு. கர்த்தர் அவருக்கு சந்திச்சிருவார்னு வைங்களேன். சந்திக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். 2 பேர்கிட்டையுமே 2 லேக் இருந்துச்சு. இவரால் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்குள்ளே போக முடியல, ஆனால் கடனும் இல்லை. இஸ் ஓகே வித் திஸ் லைஃப். அந்த பர்சனால் கம்ஃபர்டபுளான லைஃப் இருக்குது, ஆனால் பீஸ்ஃபுல்லாக அதை அனுபவிக்க முடியல. 2மே பிரச்சனை தான். ஆமாம் தானே? கம்பேரிட்டிவ்லி இந்த 2 பேரும் ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவரை விட இவர் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இவருக்கு பெரிய கமிட்மெண்ட்டே இல்லை. நாளைய தினத்தை குறித்து இவருக்கு கவலையே இல்லை. பார்க்குறவர்களுக்கு அவர் பெருசாக தெரியலாம், இவர்கள் சிறுசாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே 2 பேருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு யோசிச்சோன்னா இதுதான் பெஸ்ட்டுன்னா இவர் தான் பெஸ்ட்டு. ஆமாம் தானே? அநேக நேரம் உங்கள் கரங்கள் இருக்கிறவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யூ ஹாவ் டு தேங்க் காட் வாட் யூ ஹாவ். ஹல்லேலூயா. நமக்கு எப்போவுமே பிசாசு இல்லாததை காமிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னென்னா, உங்களுக்கு எது இல்லையோ அதை காண்பித்து அது இல்லை பாரு, இது இல்லை பாருன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஓடி வந்துருங்க. எது இருக்கோ இல்லையோ தேவ சமூகத்திற்கு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துருங்க. அங்கே தான் தேவ பிரசனை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது வசனம் சொல்லுகிறது, இங்கு தான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, இங்குதான் என்னாலும் ஆசீர் உண்டு, இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, இங்குதான் என்னாலும் ஆசீர் உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே தேவ பிரசனம் மூடுகிறது. ஆமென். ரைட். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மலையின் மேல் ஏறி, அந்த கடல் அருகே இருக்கிற மலையின் மேல் ஏறி என்ன பண்ணுறாரு, தம்முடைய சிஷ்யருடனே கூட அமர்ந்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஆட்கள் உள்ளே போய் செக் பண்ணுறாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பந்தியாக என்ன பண்ணுங்க, அவர்களை அமர்த்துங்கள். அமர்த்தி விட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு எத்தனை கூடை நிறைய எடுக்கிறார்கள்? 12 கூடை நிறைய அவங்க ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மிச்சமானவைகளை. சூப்பர். இந்த சம்பவத்தின் முடிவில் இவர்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்றது தான் மாற்று. அந்த அற்புதம் நடந்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, 14வது வசனம் வாசிங்க. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. நீங்கள் திருமணத்திற்கெல்லாம் போனீங்கன்னா, திருமணத்தில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் என்னது? பொண்ணு மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸா? கிடையாது. என்னது? நல்ல சாப்பாடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. எது மறக்குதோ மறக்கலையோ, உங்களுக்கு எது மட்டும் மறக்காது? இன்றைக்கும் எங்கள் கல்யாணத்தில் போட்ட சாப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். உங்கள் வெட்டிங்கில் சாப்பிட்ட மாதிரி நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாயாசம், அந்த மாதிரி நாங்களே மறந்துட்டோம் என்ன போட்டோன்னு தெரியல. ஆனால் சாப்பிட்ட ஆட்கள் சுத்தமாக மறக்கலை. இன்றைக்கும் சொல்கிறாங்க. நம்ம மக்களுக்கு எது தான் உள்ளே போய் எமோஷனலில் சிக்கி இருக்குன்னா என்னது? சோறு தான். ஆரம்பத்திலேருந்து உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு என்ன தான் பிரச்சனை? சாப்பாடு தான் பிரச்சனை. அதை ஜெயிக்கிறவர்கள் தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தப்பு இல்லை, நல்லா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே சம்பவம் என்னென்னா, சாப்பிட்டுட்டு பா இவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஒருத்தனை ஆண்டவர் பின்பதாக போகலை. ஆனால் கெனசரேத் கடலில் நடந்த அற்புதம் என்னது அப்படின்னா, அதை வாசிப்போம் தொடர்ந்து. 2லிருந்து வாசிச்சோன்னா,
2 படகுகளில் ஆண்டவர் பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி ஆ, வலைகளை அலசி கொண்டிருந்தார். அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடல்ல என்ன இருக்கு? படகு இருக்கிறது. அநேக படகுகள் என்றாலும் இந்த 2 படகின் மேல அவருடைய கண் படுகிறது. அதுல ஒன்றில் ஏறினார். அது யாருடையதாக இருந்ததுன்னா சீமோன் பேதுருடையதாக இருந்தது. பேதுருடைய படகில் ஏறி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, சற்றே தள்ளு. சற்றே தள்ளுனா எங்க தள்ளு? கரைக்கு தள்ளா, கடலுக்குள்ள தள்ளா? கடலுக்கு உள்ள. ஹல்லேலூயா. இன்டு தி சீ. இங்க தான் விஷயமே இருக்கு. ஆக்சுவலா ஜனங்கள்லாம் எங்க தான் நிப்பாங்க? கரையில தான் நிப்பாங்க. ஜனங்கள்கிட்ட பேசணும்னா எங்க தான் பேசியிருக்கணும்? கரையில தான் சத்தமா பேசியிருக்கணும். கடல்ல என்னென்ன சத்தம்லாம் வரும்? அலை சத்தம் வரும், காற்று சத்தம் வரும். நம்ம 2 பேர் போனாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். இவ்வளோ பெரிய கூட்டம் போச்சுன்னா சும்மா இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்காது. அதில் பெண்கள் இருந்தார்களா என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் யார் தான் இருக்கிறா? எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நாட்டில் வந்து இப்போ இந்த தொகையில் வந்து கால்குலேட் பண்ணோம், எப்படி ஈக்குவலாக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களான்ட்டுன்னு. எங்கே போனாலும் வந்து எனக்கு வந்து பெண்கள் கூட வைக்க போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி கேம்பில் ஆண்களை தனியாக கூட்டிகிட்டு போகும்போது தான், அப்போ இவ்வளோ ஆண்கள் இருக்காங்க போல அந்த சர்ச்சில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்களை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வரதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வந்துட்டா நின்றுரும் இந்த டிக்கெட்டு. உள்ளே வந்துட்டா வயிற்றில் ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து, சகோதரி கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு உடனே என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேங்க் எங்கே தான் இருக்குன்னே தெரில, பொலன்னு கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்கள்கிட்ட உலகம் அழிய போகிறது, நாளைக்கு கர்த்தர் வரப்போகிறார். அப்படியா? சரி, பிரியாணி செய்றியா, இல்லை தோசை சுடுறியா, சிக்கன் வாங்கிட்டு வரவா, இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம், நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம். ரசிக்கப்படாதவர்களே சொல்கிறேன், உங்களே சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இப்படி தான் இந்த 2 பேரோட இருதயம் வந்து ஒரு சிலர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு தேவையான அளவு இருக்கும். ஏன் ஆண்டவர் வந்து நிறைய நேரம் வந்து பெண்களை வந்து குடும்ப தலைவர்களா அப்படி வைக்கல அப்படின்னா, வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மனைவியே புருஷனுக்காக உண்டாக்கப்பட்டவள். ஆமாம் தானே? இப்போ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் திருமணம் பண்ண நாள்லேருந்து என் மனைவி எனக்கு துணையாகவே இருந்த மாதிரி தெரியல, கூட இருக்காளே தவிர அவள் துணையாக இருக்காளான்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீங்கள் வாவ் சொல்லும்போது சொல்லியிருப்பீங்க இல்லையா, என்ன சொல்லியிருப்பீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும்லாம் சொல்லியிருப்பீங்க, அதனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண. அவர் சொன்னார், இன்பத்திலும் துன்பத்திலும் இருக்கலாங்க, துன்பத்திலே இருக்க முடியாதுங்க. கல்யாணம் பண்ண எல்லாரும் இப்போ வரைக்கும் இன்பத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவங்க மனைவி வந்த உடனே, வரா பாருங்க என் மனைவி மாதிரி வராது, நல்லா சமைப்பா அப்படின்னு சொன்னார். அந்த சிஸ்டர் வந்து அவர் சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் இல்லை உண்மைதான் சொன்னார். எனக்கு தெரியும் அவர் எப்படி சொன்னார். சும்மா சொன்னார், உண்மையாக சொல்லியிருப்பாரா? ஒரு சிலர் வந்து அதிருப்தியாகவே இருப்பாங்க எப்போவுமே. என்ன நடந்தால் நல்லா இருக்கீங்களான்னா, என்ன நான் நல்லா இருந்து அப்படின்னு வயலின் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு சர்ச் போயிருக்கும்போது அந்த ஒரு பாட்டி ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வயது நான் அப்புறமா சொல்கிறேன். வந்து ஜெபிக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ஆண்டவர் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏஜ் என்னன்னு கேட்டால் 108. ஆம்புலன்ஸ் மாதிரி 108 வயசில் அந்த பாட்டி அந்த ஊருக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சர்ச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. 108 வயசில் நம்மலாம் இருப்போமான்றதே பெரிய டவுட்டு. ஒரு ஆள் நடந்து வந்திருக்குன்னா அப்போ எவ்வளோ வலுவான ஆளாக இருக்கும்? ஆமாவா இல்லையா? அநேக பிள்ளைகளை பெற்று இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த தாய் சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யல. நான் சொன்னேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம். 108 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓங்கி வச்சா விழுந்துடும். அதனால் மெதுவாக கை வச்சு, ஆண்டவரே எதையாவது செய்யுங்க, இல்லை நன்மையானவைகளை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு சிலருக்கு திருப்தியாக இருக்காது. ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இருக்கா. இங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன கீழ்ப்பிடிதல், சற்றே உள்ளே தள்ளு அப்படின்னு உடனே உள்ளே தள்ளியாச்சு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். வயசான பாட்டி மார்ட்டெல்லாம் நீங்கள் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன பண்ணுவாங்க? காதை அப்படின்னு பக்கத்தில் வருவாங்க. ஏன் கேட்காது? கொஞ்சம் பக்கத்தில் வரணும். ஆடிபிளாக உங்களுக்கு நான் பேசுகிறது சத்தமாக கேட்கணும் அப்படின்னா, இப்போ மைக் அப்படின்ற ஒரு ரிசீவர் இருக்குது, ஸ்பீக்கர்ன்ற ஒரு அவுட்டர் யூனிட் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, உன்னோட வோக்கல், என்னோட வாய்ஸ் என்ன பண்ணுது?
ரிசீவ் பண்ணி ரிசீவர் கொடுத்து அந்த ரிசீவர் ஆம்புக்கு கொடுத்து அது என்ன பண்ணுது, ஸ்பீக்கருக்கு கொடுத்து அது உங்கள் காதுக்கு கொடுக்குது. இது எல்லாமே மில்லி செகண்டில் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஆமாம் தானே? சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஞானத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கணும்னா பக்கத்தில் தான் வரணும். ஆனால் இங்கே சம்பவம் என்னென்னா ஆண்டவர் சற்றே உள்ள தள்ளு அப்படின்றார். அந்த முழு பிரசங்கமும் மற்றவர்களுக்கு அல்ல. யாருக்கு தெரியுமா? அந்த படகுல அமர்ந்திருந்த பேதுரு கூட இருந்த சகோதரர்களுக்கும். ஹல்லேலூயா. அவர் இந்த பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் வந்து எப்பவுமே ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொல்லுவார். அதுல நீங்க ஒரு சின்ன கீழ்ப்படிதல செய்றீங்களா அப்படின்றத பார்க்கிறார். தி ஸ்மால் ஒபீடியன்ஸ். சற்றே தள்ளணும்னு சற்றே தள்ளியாச்சு. இப்ப பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய. இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்றதோட நிறுத்தாம, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதாக அற்புதங்கள் நடந்தது. விஷயம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி என் பிள்ளை கீழ்ப்பிடிதான் பார்ப்பார். நீங்க உங்க படகை உள்ள தள்ளுறீங்களான்னு. இது வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. என்ன கரையில தானே தள்ள சொல்லணும், உள்ள தள்ளணும்னா என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு யோசிக்கணும். இப்ப சொல்லுகிறவர் யாருன்னா ப்ரொஃபஷனல் கார்பெண்டரோட மகன். கேட்கிறவர் யாருன்னா ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். புரியுதா? தச்சருடைய மகன் தான் ஆழத்துல போய் போடுன்றார். இதை கேட்கிறவர் யாரு? முழுவதும் பிரயாசப்பட்டும் அகப்படாத ஒரு மீனவர். சொல்லிட்டு ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. வேர்ட், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லிட்டா கண்டிப்பா நடந்துரும். ஆமென். சில வியாதிகள் வந்து சுகமே ஆகாது. இந்த உலகத்துல வந்து உலக வழக்கத்தின்படி அதுக்கு பேரே கொள்ளை நோயின்னு பேரு. அப்படின்னா என்ன பண்ணிரும், காலி பண்ணிரும் ஆளை. நல்ல வாழ வயது வரைக்கும் ஜீவனோடு இருக்கிற நல்ல விருத்தாப்பியரா மறிக்க வேண்டிய ஒருத்தரை இந்த வியாதி என்ன பண்ணிரும், கொஞ்ச நாள்லயே அழித்து விடும். அப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த வியாதி வந்தா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறார்கள் விசுவாசித்து ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் மிகப்பெரிய வியாதியா இருக்கும், ஆனா விசுவாசத்தோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வியாதி இல்லை, சாட்சி அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அப்படியே மாற்றி இருக்கிறார். அந்த வேர்டை கர்த்தர் ஹானர் பண்ணுறார். யூ ஹாவ் டு ஸ்பீக் லைஃப். நான் வாழுவேன்னு சொல்லுங்க. ஆமாம். ஆமாம், எங்கே நான் வாழ போகிறேன், நான் எங்கே நல்லா இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நல்ல ஒரு பாட்டு இருக்கு, நான் வாழுவேன், நான் வாழுவேன். கேட்டிருக்கீங்களா? நான் வாழுவேன், நான் வாழுவேன், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தொடர் தோல்விகள் நேர்ந்தாலும் நான் வாழுவேன், நான் வாழுவேன். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். உள்ள போனாரு, ஆழத்துல போய் வலைய போட்டார். வலை கிளியத்தக்கதான அற்புதங்கள். அற்புதம் நடந்த உடனே ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, யமாடி என்னங்க இப்படி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்திருக்கணும். ஆனா பேதுரு காலில் விழுந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு. நானா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன், வாரம் 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 உமக்கு பிரசங்கமாச்சு, எனக்கு போனி ஆச்சு, தசம்பாக என்ன 50-50 எடுத்துக்கலாம், சரியா? 2 படகு நிறையா கிடச்சிருக்கு, ஒரு படகு உமக்கு, ஒரு படகு எனக்கு. டெய்லி வரனாலும் பரவாயில்ல, வாரம் ஒரு தடவை வந்தா அந்த மாதிரி நல்லா நம்மளை போல ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் பேதுரு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இது நடக்க பாசிபிளே கிடையாது. மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது இரவு நேரங்களில் போவாங்க, அதிகாலையில் திரும்பி வருவாங்க. நல்ல பட்ட பகலில் மீன் பிடிக்கிறவர் வந்து ரொம்ப ரேர். இந்த சம்பவம் என்னன்னா, நல்ல பகல் வேலையில் நடக்கிறது. அவருக்கு நல்லா தெரியும் இவ்வளோ மீன் வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது முன்னாடியே ஆண்டவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி மீன்லாம் பிளான் பண்ணிருச்சு போல. டேய் இவன் ராத்திரி வருவான், என்ன பண்ணிடணும், எல்லா பயிலும் அடியில் போயிரு, ஒருத்தரும் மேலே வராது. காலையில் தலைவர் பிரசங்கம் முடித்த உடனே அந்த வலையில் போய் டமார்னு குதிக்க வேண்டியதான் நம்ம கடமை, போயிடலாம்.
அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம தெரில. அவருடைய வார்த்தையின்படி அப்படி ஆயிற்று. ஆமென். ஆமாம், இப்போ தான் ஒரு சம்பவம் நடக்குது. இதில் கடைசியாக வாசித்தோம் அப்படின்னா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, 8வது வசனம் வாசிங்களேன். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். சூப்பர். 11வது வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு, இதான் சம்பவம், எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த கடல்ல என்ன சொன்னார்கள்? சாப்பிட்டு விட்டு இவர் உண்மையாகவே தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வாழ்த்திட்டு. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அதான் மாற்று. they left everything. இங்க ஒரு சிலர் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வித்துட்டு கொஞ்சம் வரலாமா ஆண்டவரே, நமக்கு மூலியத்துக்கு உதவி செய்யும். அங்க அங்க வசனமே என்னன்னா, அற்புதங்கள் அர்ப்பணிக்கிறதற்காக தான். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லா அற்புதங்களும் நான் அர்ப்பணிக்கிறதற்காகவே. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க அற்புதங்கள் பின்பதாக செல்ல அல்ல, ஆண்டவர் பின்பதாக செல்ல. அற்புதங்கள் அவர் யாரும் நிரூபிக்கத்தானே தவிர நாம அற்புதங்கள் பின்பதாக அப்படியே பிடிச்சிட்டு ஓடுறதுக்காக அல்ல. பரிசுத்த தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் எவைகளெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவைகளுக்காக புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த 2 கடல் மறந்துடவே கூடாது. கெனசரேத் கடல், இன்னொன்று கலிலேயா கடல். இந்த 2 கடல்லையும் நடந்த அற்புதங்கள்ல எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? கெனசரேத் கடல் அருகே. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் ஜனங்கள் அவர் பின்பதாக சென்றார்கள், அற்புதம் நடக்கிறதற்காக சென்றார்கள். அங்கே ஆண்டவர் மலையின் மேல ஏறி அமர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார், இங்கே படகின் மேல் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க வந்தவர்கள் எல்லாம் எதற்காக வந்தார்கள்னா, அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னு இருக்கு. இங்கே வந்தவர்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். அங்கேயும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், இங்கேயும் அவர் பிரசங்கிக்கிறார். அங்கேயும் சீஷர்கள் வார்த்தை கேட்கிறார்கள், இங்கேயும் சீஷர்கள் வார்த்தை கேட்கிறார்கள். அங்கேயும் அற்புதம் நடக்கிறது, இங்கேயும் அற்புதம் நடக்கிறது. ஆனா அந்த அற்புதத்தில் அநேகர் பிரயோஜனப்படுகிறார்கள், போய்விட்டார்கள். இந்த அற்புதத்தில் எல்லாரும் பார்க்கிறார்கள், பிரயோஜனங்களை எல்லாம் தூக்கி ஓரமாய் வைத்துவிட்டு பரமனை பின்தொடர்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நீங்களும் நானும் பண்ண வேண்டிய உத்தமமான கட்டளை. எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, we need you Lord. நீங்க தான் எங்களுக்கு தேவை. ஆமென். இந்த நாள் காலையில உங்ககிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவரை நம்பணும், அவரை நேசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய போராடி பார்த்துட்டீங்க, நடக்கலைல்ல, தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டு பழகுங்க. ஆமென். தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். 2 நிமிஷம் ஜெபத்தை 10 நிமிஷமா மாத்துங்க. எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனால் யாரும் ஆராதிக்கிறவர்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பாட்டு பாடுறதும் ஆராதனையும் ஒன்று அல்ல. ஆமென். மனசிலாயோ? எத்தனை பேருக்கு புரிகிறது? நல்லா பாடுவாங்க, ஆனால் கண்ணை மூடி ஆராதிக்கிறது இல்லை. இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை நேசிக்கிறவர்கள். தேவ பிரசன்னத்தை உணரணும்னா யூ ஹாவ் டு பிரைஸ் காட், யூ ஹாவ் டு வர்ஷிப். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். துதி எல்லா சங்கிலிகளையும் மறுப்புண்டு போக பண்ணும். பிரைஸ் பிரேக்ஸ் எவ்ரி செயின்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட்ட எல்லா விதமான பகுதிகளில் இருந்தும் ஒரு அறுப்பு உண்டாகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஆமென். ஆமாம், அவரை நல்லா துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவீர்கள் என்றால் கர்த்தர் உண்மையிலேயே மகா பெரிய கிரியைகளையும் காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். எழும்பலாமா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, உங்கள் கிருபையுள்ள கரமங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த 2 கடற்கரையிலே நடந்த சம்பவங்களில் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பரிசுத்த தேவனை எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்கள். We completely surrender to you, Father God. உம் பிரசன்னத்தினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும். நீ நல்லவரப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ரீபாலா ஷெகேதாரலா ஹந்தேரே ரேஷியாதாரலா தேரே. வாய்களை திறந்து 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் நல்ல ஆண்டவரை உயர்த்து
Ribabala shigedara laha terere la shigedara redara la shigedara la dara diara. எங்களை கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக, பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உண்மையை இறுக பற்றி கொள்ளுகிறோம். ஏதோ ஒரு பொருளை அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அல்ல. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த மகா பெரிய சொத்து நீர். உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். எனக்கு உரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. இன்னும் ஒரு விசை கூட சொல்லும், ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனையில் மகிமைப்படுகிறவர். எங்கள் வாழ்க்கையே ஒரு ஆராதனையாய் மாறட்டும் ஆண்டவரே. வெறும் பாடல் மாத்திரம் அல்ல, எங்களை ஜீவ பலியாய் பலிபீடத்திலே விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட, தேவன் அந்த குடும்பத்தை அங்கீகரிக்கத்தக்க எங்கள் ஆராதனை எல்லாம் உம்மை பிரியப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை எல்லாம் உம்மை பிரியப்படுத்துவதாக ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமா அந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசி இருக்கிறீர். நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே? ஆண்டவரே, வந்து வெறும் அற்புதத்துக்காக வந்து போகிற ஒரு கூட்டமாய் அல்ல, வேத வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டமாய், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டமாய், அந்த வசனத்தை கடைசி வரை பிடித்துக் கொள்கிறவர்களாய் அந்த சம்பவம் இப்படி நிறைவு பெறும். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வந்து வசனத்தை கேட்டு அற்புதத்தை பெற்ற பின்போ அவர்கள் வழியாய் போகவில்லை, அவர்கள் இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்வதன் ஒரே ஒரு நோக்கம், அவருக்கு பின்பாக செல்வதற்காக, அவரை மாத்திரம் முன்பாக வைத்து நடந்து அவருக்கு பின்பதாக செல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். காலை வேளையில தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக பாசவர்களை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனையில் அருமையான சிஸ்டர் அவர்களை ஆண்டவரே, பிரின்ஸ் லியோ அவர்களை பயன்படுத்த